لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம அன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். பட் இன்றைய விலாக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் விலாகு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம பக்ரீத் விலாக் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து, இன்றைக்கி நம்ம ரெசிபிலாம் வந்து ரொம்ப நம்ம ஷேர் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு டச்சாப்பாக கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பெருநாள் நைட்டே வந்து அகர் அகர் ஜெல்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்காக. ஸோ நம்ம அகர் அகர் ஜெல்லி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து கறி வந்து நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். அது வந்து நாளை காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது வந்து பெருநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. பட் நான் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ரொம்ப வந்து ரெசிபி மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் வந்து அதே ரெசிபி தான் வந்து செய்வோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. அதனால் வந்து அதை நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஜெல்லி செஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கறிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் வழக்கம் போல் வந்து நம்ம ரெடிமேடில், அதாவது இன்ஸ்டன்ட் தான் வச்சுட்ருக்குறோம். கடையெல்லாம் போய் வைக்கல. நம்ம வந்து இலையும் எடுத்து நம்ம செய்யலை. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடும் அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ரொசேனா அனிசா வ்ளாக் சார்பாக ஈத் முபாரக். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஸோ இன்றைக்கி வந்து காலை சனிக்கிழமை காலை, அதாவது வந்து பக்ரீத் டே இன்றைக்கி தான். ஸோ பெருநாள் காலைல வந்து வழக்கம் போல் நம்ம ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. எப்போதும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து கூட வந்து வீடியோ எடுப்பேன். பட் இன்றைக்கி வந்து காலையெலாம் வந்து எடுக்கலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி லஞ்சிலேருந்து தான் வந்து நம்ம வீடியோ. அதுவும் வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. எல்லா ரெசிபியும் நான் சொன்னது மாதிரி வந்து வழக்கமாக வருஷம் வருஷம் நம்ம என்ன ரெசிபி செய்வோமோ அதே தான். அதனால் வந்து ரொம்ப நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டச் ஆஃப் மட்டும்தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வந்து பீஃப் இறைச்சிக்கு தான் வந்து மசாலா போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ மட்டன் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து குர்பான் கொடுக்குற இறைச்சி வந்து மட்டன்லாம் நிறைய வரும். அதனால் வந்து பீஃபை வாங்கலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து பீஃப் கிரேவி வித் கீ ரைஸு. ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து சாலாட்டு அந்த மாதிரி தான் நம்ம சிம்பிளாக. ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து கீ ரைஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு லேசான எல்லோ கலர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டா வந்து கலர் கூட வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க கீ ரைஸ்க்கு. பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஹூஜான் பனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேக்காரங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. முக்கியமாக வந்து அவங்க வெட்டிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். 3 கலரில் வந்து இருக்கும். பச்சை, மஞ்சள், சிவப்பு அந்த மாதிரி வந்து 3 கலரில் இருக்கும். பட் நான் வந்து பச்சை வித் மஞ்சள் அந்த மாதிரி 2 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கலர் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம கீ ரைஸ் செய்யலாம், இல்லை வந்து நம்ம கலர் வந்து இல்லாமையும் வந்து செய்யலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து மலேசியாவில் வெதர் ரொம்ப ஹாட்டாக இருந்துகிட்ருக்கு. அந்த கொஞ்ச நாளாக வந்து மழையே இல்லை, செம்ம வெயில். ஸோ நம்ம ஈத்து ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு சமைக்கிறதுக்கு அதை விட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யூஸ்வலாக வந்து முன்னே நம்ம வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் வந்து வீட்டில் வந்து வீத்துட்டு ட்ரெஸ் தான் வந்து போடுறது. வெளியே போயில தான் வந்து ஈத்து ட்ரெஸ்லாம் வந்து நம்ம போடுறது. பட் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுனால வந்து நம்ம காலையிலே வந்து தொழுவ போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஈத்து ட்ரெஸ்ஸோடு அப்படியே வந்து சமையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து புது ட்ரெஸ்ஸு போட்டு சமைக்கிறதுண்டாவே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிருச்சு. கலர்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இது வந்து ஃப்ரை ஆனியன். இது வந்து நான் கடையில் தான் வாங்கினேன். நான் சொந்தம் வந்து ரெடி பண்ணலை. சொந்தமாக ரெடி பண்ணுறதா பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஆனியனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்குது. நான் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டேன். என்னோடய வாய்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். பிகாஸ் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளூவாக வேறு இருக்குது. அதனால் வந்து வாய்ஸ் வேறு சரியில்லை. அதோடவே வந்து நம்ம இன்றைக்கி வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஸ்வீட்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரிங்க்ஸும் சொல்ல முடியாது, 2 மிக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நான் வந்து மேங்கோ வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொக்டெயில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்டா அதில் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ஜெல்லி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன்.
ஸோ இந்த காக்டெயிலுக்கு வந்து நம்ம ஜவ்வரிசியும் வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். ஆக்சுவலாக என்கிட்ட இருந்தது வந்து ஒயிட் கலர் தான். இதுக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லாக உள்ள ஜவ்வரிசியும் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒயிட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் கலர் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன், பட் செய்யும்போது வந்து மறந்துட்டேன். ஸோ அப்படியே வந்து ஒயிட் கலர்லேயே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த ட்ரிங்க்ஸ்க்கு வந்து எவாபரேட்டட் மில்க் தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிட்டேன். பட் ஒரிஜினல் ஃப்ரெஷ் மில்க் கிடையாது, ஸ்டீல் வந்து பாட்டிலில் உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இனிப்புக்கு வந்து நான் வந்து சுகர் சேர்க்கலை. இதோட ஒரிஜினல் ரெசிபி பிரகாரம் வந்து இதுக்கு வந்து கெட்டிப்பால் வந்து சேர்க்கணும். பட் நான் வந்து கல்கண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம வந்து விட்டுறலாம், அதாவது வந்து கலர் சேர்க்காம. பட் நான் வந்து சிரப் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் லேஸாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக வந்து லேஸாக வந்து கலர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம லஞ்சுக்கு வந்து சைடிஷாக வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா வந்து சேலட்டு தான். இது வந்து வெள்ளரிக்காயில் செய்கிறது. பட் நான் வந்து ஜுஜினி வந்து எடுத்துக்கிட்டேன். அதோட வந்து சோப்பு மிளகாய், அப்புறம் வெங்காயம், அப்புறம் உப்பு, இவ்வளோ தான் வந்து எடுத்துக்கிட்டது. ஆக்சுவலாக வந்து இதோட சேர்த்து வந்து நம்ம லெமனும் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னதாவில் இருந்து வந்து காய்ச்சல் வந்து காய்ச்சல், அதோட வந்து ஃப்ளூ வேறு. ஸோ நம்ம வந்து லெமன் ஜூஸ் இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் அப்புறம் முடியாமல் போயிடும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன்லாம் ரெடியாகி எல்லாம் முடிச்சாச்சு, சமையல் வந்து ரெடி ஆகிருச்சு. இதை நம்மளோட கீ ரைஸு. பார்க்குறதுக்கு வந்து இது வந்து கீ ரைஸ் மாதிரி இருக்காது, நல்லா ஒரு பிரியாணி லுக்கிலே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ரைஸும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண காக்டெயில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட லஞ்சு வந்து வந்துருச்சு, லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பக்ரீத் பெருநாள் வந்து இப்படி தான் இருந்தது. இதோட வந்து நம்ம வீடியோவை எண்டிங் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த உலகில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் ரோசினா, பாய்.